தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 7. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீதியின் அரசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வெற்றியின் அரசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்து எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வாக்கு மாறாத தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை தருகின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய கற்பாரையே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய அணையா விளக்கே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய நங்கூரமே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை கனப்படுத்துகின்றோம். ஏசப்பா, இந்த நாளுக்காகவும் இந்த நாள் முழுவதும் நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்மால் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் உம்மை நோக்கி அல்லும் பகலும் கூக்கிடல் இடும்போது நீர் அவர்களுக்கு நீதி செய்வீர். அவர்களுடைய கூக்குரலின் விண்ணப்பத்தை கேட்டு காலம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு விரைவாக செய்வீர் என நாங்கள் உறுதியாக நம்பி முழுமையான விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன்.